நம்ம என்ன பண்ணணும் 6 அவைலபிள் ஆர்பிட்டால்ஸ் இருக்கிற மாதிரி ஹைபிரிடைசேஷன் பண்ணணும். அப்போ ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு 6 தேவைப்படுது. 1 2 3 4 5 6. அதாவது எஸ்லேருந்து 1 எடுத்துக்கிறீங்க, பிலேருந்து 3 எடுத்துக்கிறீங்க, டிலேருந்து 2 எடுத்துக்கிறீங்க. அப்போ ஹைபிரிடைசேஷன் வந்து என்னதுமா sp3d2 ஹைபிரிடைசேஷன். சரிங்களா? அப்போ ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டால் எப்படி சார் இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆள் நமக்கு 3d6 இருக்கு, அதை நீங்கள் போட்டுக்குங்க. 3d6 இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ரைட்டா? இப்போ இந்த 6 பேர் சேர்ந்து ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 sp3d2. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், கவனமாக கவனிங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஃபுல்லாக நமக்கு அந்த எலக்ட்ரான் வந்து ஃபுல்லாயிரும். ஆக்சிலேட்டர் தரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபுல்லாயிரும். சரியா? அப்போ என்ன சார் ஜாமெண்ட்ரி வரும் அப்படின்னா இது ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரி. இது என்னதுமா ஆக்டாஹெட்ரல் ஜாமெண்ட்ரியாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது அவுட்டர் டி ஆர்பிட்டால் இன்வால்வ்டு. ஏன்னா இதில் நம்ம வெளியே இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் d2 எடுத்திருக்கோம். அதனால் இது அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.